Hello students, இன்னைக்கு நாம 11th chemistry chapter 2 book back exerciseல 2.6 பார்க்கலாம். Find energy of each of the photons which corresponds to light of frequency 3 into 10 to the power 50 hertz. So frequency வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து photonோட energy வந்து calculate பண்ணணும். So நமக்கு வந்து தெரியும் energy directly proportional to frequency. இப்போ frequency வந்து increase ஆச்சுனா எனர்ஜியும் increase ஆகும். So நம்ம வந்து Planck's equation யூஸ் பண்ணி எனர்ஜியை வந்து கால்குலேட் பண்ணலாம். Planck's equation. Planck's equation என்ன? is equal to h nu. இது வந்து Planck's equation. இதுல வந்து நமக்கு வந்து E னா எனர்ஜி, h ன்றது Planck's constant. அதோட வேல்யூ வந்து 6.626 into 10 to the power minus 34 joule into second. Then nu ன்றது frequency நமக்கு வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க 3 into 10 to the power 15 hertz or per second. So நம்ம வந்து ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான். E is equal to h என்ன 6.626 into 10 to the power minus 34 joule into second into frequency 3 into 10 to the power 15 per second. Then இந்த 6.263 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 19.878 into இங்க 10 to the power minus 34 இங்க 15. So minus பண்ணா 10 to the power minus 19. இந்த second இந்த per second ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? So J. Then நம்ம வந்து scientific notationல வந்து எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த டெசிமல லெஃப்ட் சைடு 1 டிஜிட் தள்ளி வைப்போமா? So மூவ் பண்ணும்போது 1.9878 into so அப்படி மூவ் பண்ணனும்னா என்ன பண்ணனும் 10 to the power 1 போடுமா அப்போ 10 to the power minus 80 joule இதுதான் என்னன்னா அந்த போட்டானோட எனர்ஜி. Second question, have wavelength of 0.50 angstrom. So இங்க நமக்கு டைரக்ட்டா frequency கொடுக்கல, wavelength வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணனும். நமக்கு வந்து தெரியும் frequency wavelength ரெண்டுமே எப்பவுமே ரிவர்ஸ், அதாவது frequency wavelength ரெண்டுமே inversely proportional to. So frequency inversely proportional to wavelength. Then Planck's equationல இத அப்ளை பண்றோம். Planck's equation என்ன? is equal to h nu. So E is equal to h nu க்கு பதிலா c by lambda. So இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். So E is equal to h ன்றது Planck's constant value 6.626 into 10 to the power minus 34 joule second into c ன்றது velocity of light, அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான் 3 into 10 to the power 8 meter per second divided by then lambda. Lambda is equal to என்ன 0.50 angstrom. So already நமக்கு தெரியும் 1 angstrom is equal to 10 to the power minus 10 meter. So இது வந்து நமக்கு தெரிஞ்சது. Then நம்ம வந்து இந்த 0.50 angstrom வந்து மீட்டரா கன்வர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவோம் 0.50 into 10 to the power minus 10 மீட்டரா. So இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப lambda is equal to என்ன 0.50 into 10 to the power minus 10 meter. Then இந்த 6.626 into 3 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட என்ன பண்றோம்னா
இந்த 0.50 ஆல டிவைட் பண்றோம். அப்போ நமக்கு வர்ற வேல்யூ 39.756 into 10 to the power. So இந்த 10 to the power minus 10 மேல போகும்போது என்ன ஆகும்? 10 to the power plus 10 ஆகும். So இங்க வந்து minus 34, 8, 10. So எல்லாத்தையும் simplify பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10 to the power minus 16. இங்க செகண்டா இது per second. ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி மீட்டர் மீட்டர். So J. Then என்ன பண்ணுவோம்? scientific notation எழுதுவோமா? அப்ப என்ன ஆகும்? இந்த decimal one digit right side sorry left side வந்து மூவ் பண்ணுவோம். So left side மூவ் பண்றதுனால 10 to the power 1. அப்போ 3.9756 into 10 to the power minus 50 joule. இதுதான் என்னன்னா போட்டானோட எனர்ஜி.